நாம் இந்த நாள்லையும் மறுபடியும் சபையாய் கூடு வரும்படி ஆண்டவர் செய்த அவருடைய இறக்கத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாம் கூடி வருகிறோம். எதற்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவைகள் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தணும், விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தணும். நம்மை குற்றப்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தரல. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு தரல. தேவன் நம்மை குற்றப்படுத்துறதில்லை, சாத்தான் குற்றப்படுத்துகிறவன். ஆனால் தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம், குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி சாத்தானை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியில மனித மாம்சத்துல வந்தபோது கூட ஒரு விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை குற்றம் சாட்டி தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டே குற்றம் சாட்டினார்கள் பரிசேயர்கள். ஆனால் ஆண்டவரை அந்த ஸ்திரியை என்ன பண்ணல, குற்றம் சாட்டல. யோவான் 8வது அதிகாரத்துல உபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவம் இருக்கிற பரிசேயர்கள் ஒரு பாவியை என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஆனா பாவம் செய்யாத, பாவம் இல்லாத தேவன் அந்த ஸ்திரியை என்ன பண்ணல, குற்றம் சாட்டல. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நம்மை குற்றம் சாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை, நாம் மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மை விசுவாசத்துக்கு நேராய் வழிநடத்தும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும், நமக்கு விசுவாசம் உண்டாகணும். அதற்காக தான் நாம் இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம், கூடி வருகிறோம். நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், இங்க விளக்கெல்லாம் எரிந்து பிரகாசிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒருத்தரும் இப்படிதான் இந்த விளக்கை போல நாம் எரிந்து தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். இந்த விளக்கு என்ன தானா பிரகாசிக்குதா? இல்லை. இந்த விளக்கு மின்சாரத்தோட பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த மின்சாரத்தினுடைய அந்த ஆற்றல், மின்சாரத்தினுடைய அந்த வல்லமை அந்த விளக்கில் பாய்ந்து அந்த விளக்கின் மூலமாக ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. தானாக எந்த ஒரு விளக்கம் என்ன பண்றதில்லை, அது எரியறதில்லை. நாமும் கூட நாமவே தானாக நாம் எரிந்து பிரகாசித்திட முடியாது. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் எரிந்து தேவனுக்கென்று என்ன பண்ண முடியாது, பிரகாசித்திட முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமலேயே ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும். புறம்பாக நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியும். ஆனால் நமக்கு உள்ளாக நம்முடைய இருதயத்திலே நமக்கு ஒரு காலம் வல்லமை இருக்காது. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்னன்னா வல்லமை தான். நமக்கு உள்ளாக நம்முடைய இருதயத்திலே நாம் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் புறம்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் நாம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் என்ன பண்ண முடியாது, நாம் இருந்துட முடியாது. நமக்கு வல்லமை வேண்டும். நாம் தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், வல்லமை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதே அதற்காக தான். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் தெளிவாய் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம், வல்லமை. கண்மானவர்களே, நமக்கு உள்ளான வல்லமை வேண்டும். நம்முடைய இருதயத்திலே நமக்கு வல்லமை வேண்டும். நாம் உள்ளான ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் புறம்பாக ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால் நாம் ஒரு காலம் எரிந்து பிரகாசித்திட முடியாது. கணவர் கல்யாணத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்ததை நாம் பார்க்க முடியும். சாதாரணமான தண்ணீர், அதை தேவன்
திராட்சரசமாக என்ன பண்ணாரு? மாற்றினார். ஆனால் அதே முதலாவது தயார் செய்யப்பட்ட ஒரு திராட்சரசத்தை குறித்து நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த திராட்சரசம் குறையப்பட்டதுனால தான் அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல வந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சரசமாய் மாற்றினார். ஆனால் அந்த முதலாவது தயார் செய்யப்பட்ட திராட்சரசம் என்பது அது தண்ணீரை திராட்சரசமாக்குறது இல்லை. திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு வந்து அதை புழிஞ்சி கசக்கி அதை சாறாக எடுத்து அதை ஒரு திராட்சரசமாக பரிமாறப்பட்டது. அது நல்லதான் இருந்துச்சு. அந்த ரசமும் நல்ல ரசமாக தான் இருந்தது. அதை பருகும்போது கூட அது ஒன்றும் கெட்ட ரசமாக இல்லை, அது நல்ல ரசமாக தான் இருந்துச்சு. ஆனா அதுல வல்லமை இல்லை. அது தேவன் செய்த காரியம் அதுல இல்லை. அது மனுஷர்களே தயார் செய்தது. அவர்களே திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு வந்து அதை கசக்கி பிழிந்து அதை ஜூஸாக ரசமாக அதை தயார் செய்து. ஆனால் இன்னொன்று அப்படி கிடையாது. அது வெறும் தண்ணீர், சாதாரணமான தண்ணீர். சாதாரணமான தண்ணீர் ஒரு சுவையான ஒரு திராட்சை ரசமாய் மாறினது என்று சொன்னால் அதுதான் வல்லமை. அதுதான் தேவனுடைய வல்லமை என்பது. முதலாவது தயார் செய்யப்பட்ட அந்த திராட்சை ரசம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் அதில் தேவனுடைய வல்லமை இல்லை. ஆனால் சாதாரணமான தண்ணீர் சுவையான திராட்சை ரசமானது என்று சொல்லும் பொழுது அங்க என்ன இருக்கு? வல்லமை. அது தேவனால் செய்யப்பட்டது. அது தேவனால் செய்யப்பட்டது. நாம் கூட இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும். நாம் ஒரு நல்ல வாழ்க்கை புறம்பாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் அதிலேயே திருப்தி உள்ளவர்களாக நாம் இருந்துட முடியும். ஆனால் உள்ளான ஒரு வல்லமை நமக்கு இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா உள்ளான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்றோம்? நாம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய உடன்படிக்கையின் கீழாக ஒருவர் கூட தங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. ஆனாலும் அற்புதமான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாழ்ந்த காலத்திலே நோவா ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷனாக இருந்தான். நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் விளைந்த அந்த திராட்சை பழத்தினுடைய ரசத்தை அதிகமாக குடிச்சிட்டு அவன் என்ன பண்றான்? வெறித்து அவன் படுத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21 பாருங்க. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. 24வது வசனம். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். இங்க பாருங்க, நோவா ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைய அவனால் அதை அந்த தான் அவமானப்படுத்தப்பட்டதை அவனால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால் அதை தாங்கிக்க முடியல. தன்னுடைய நிர்வாணத்தை போயிட்டு மற்றவங்க இடத்துல தன்னுடைய குமாரன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. காரணம் என்ன? ஏன்னா அவனுடைய இருதயத்தில் பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. பரிசுத்தாவின் வல்லமை இல்லாததன் மித்தமாய் தனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை அவனால் என்ன பண்ண முடியல? தாங்கிக்க முடியல.
அதே மாதிரி தான் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து கூட நாம் பார்க்கிறோம். எலிசா ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எலியாவின் மீது இருந்த அந்த சால்வி எலிசா பெற்றுக்கொண்ட போது, அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்ட போது அவன் என்ன பண்ணான்? தண்ணீரை அடித்து 2ஆக என்ன பண்ணான்? பிரிக்க செய்தான். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அவன் செல்லுபடியாய் அதை 2ஆக பிரித்தான். இன்னொரு இடத்துல அதிலேயே நாம் பார்த்தோம்னா ஒரு இடம் வந்து குடியிருக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தண்ணி கெட்டு போயிருக்கு. தண்ணி கெட்டு போனதுனால அங்கே இருக்கிற நிலமும் கூட ஒரு பாழாகி போனதா இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு கனியும் விளையக்கூடியதாய் அந்த நிலம் அதற்கு ஏதுவானதா இல்லை. அது ஒரு பாழாய் போன நிலம். அதை அவனிடத்துல வந்து சொல்றாங்க. அந்த எரிகோ பட்டணத்துல நடந்த சம்பவத்தை இந்த எலிசாவினிடத்துல வந்து ஜனங்க சொல்றாங்க. இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு ஆன ஒரு நல்ல ஒரு இடமா தெரியுது, ஆனா இங்க தண்ணி சரியில்லாம இருக்கு, தண்ணி கெட்டு போயிருக்கு. அதனால இந்த இடத்துல எதுவும் விளைச்சலும் கூட வராத அளவுக்கு இந்த நிலமும் கூட எப்படி இருக்கு? பாழா இருக்குன்னு சொன்ன உடனே நீங்க உப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த உப்பை கொண்டு வந்து போட்ட உடனே அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிடுது. அந்த இடமும் கூட ஒரு நல்ல நிலமாக அங்க மாறிடுது. இப்படி நிறைய அற்புதங்களை அவன் செய்கிறவனாய் இருந்தான். ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த தீர்க்கதரிசிய கொஞ்சம் கொஞ்சம் கனவீனமா, கொஞ்சம் கனக்குறைவாக அங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்கடான்னா 23வது வசனத்துல அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். அவனுடைய தலை ஒரு வழுக்க தலையாய் இருந்திருக்குது. ஆனா சிறு பிள்ளைகள் அதை பார்த்து என்ன பண்றாங்க? மொட்டை தலையான்னு சொன்னோடனே அதை அவனால ஏத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் தன்னை மொட்டை தலையான்னு சொல்லிட்டு அவரால் என்ன பண்ண முடியல? ஏத்துக்க முடியல. தன்னை ஒரு கனவீனமா கூப்பிடுறதை அவரால் என்ன பண்ண முடியல? தாங்கிக்க முடியல. ஏன்? அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி தன்னை குறித்து அவமானமாக பேசுவது, கனவீனமாக பேசுவது, இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருதயத்திலே அவருக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவருக்கு இருதயத்திலே இல்லை. இந்த மாதிரி நாம் பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த அநேகரை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் பார்க்க முடியும். இது அவர்களுடைய தவறு இல்லை. இது அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாத அவர்கள் தங்களுடைய இதயத்திலே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாத நிமித்தமாக அவர்களை அவமானப்படுத்தியோ, அவர்களை தரக்குறைவாய் பேசுகிறதையோ, அவர்களை இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக வருகிற காரியங்களை அவர்களால் என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த வல்லமை அவர்களுக்கு இல்லை. இன்னும் எலியா தீர்க்கதரிசி கூட நாம் பார்க்க முடியும். எலியா தீர்க்கதரிசி இந்த கர்மேல் பர்வதத்துல தேவனா சவால் விட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் தேவன்தான் உண்மையானவர் என்பதை அவன் நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்னியை வர வச்சு கர்த்தரே தேவன் என்பதை அவன் என்ன பண்ணான்? நிரூபித்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. யெசபேல் அவனுடைய உயிரை எடுத்துறன்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்டு அந்த எலியா என்ன பண்ணிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. கர்த்தாவே போதும், என்னை என்ன பண்ணுங்க, என் ஜீவனை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வல்லமையான காரியங்களை வெளியிலே அவர்கள் செய்தாலும், எவ்வளோ அற்புதமான காரியங்களை அவர்கள் வெளியிலே செய்தாலும் அவளுடைய இருதயத்திலே அவர்களுக்கு வல்லமை இல்லை. ஆகவேதான் ஒரு பெண்ணு சொன்னதை கேட்டு அப்படியே சோர்ந்து போய் என் ஜீவனை ஆண்டவரே என்ன பண்றீங்க, எடுத்துருங்க என்று சொல்லி
இந்த மாதிரி இன்னும் யோவான் ஸ்நானகன் குறித்து கூட நம்ம பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களேயே அவர்தான் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றார். மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆண்டவரே சொல்றார் யோவான் ஸ்நானகனை குறித்து. ஸ்திரீகள்ல பிறந்தவர்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கூட ஸ்திரீனிடத்துல தான் பிறந்தார். ஆனா அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார். இங்க ஸ்திரீனிடத்துல பிறந்தவர்னு சொன்னா மாம்சத்தின்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்ந்து பெற்றெடுத்த இவர்களை குறித்து நாம் பேசப்படுறது இங்கே. அப்படி நாம் பார்க்கும் பொழுது பழைய உடன்படிக்கையில் இருந்த எல்லாரை காட்டிலும், மோசையை காட்டிலும், எல்லாரை காட்டிலும், எலியா, எலிசா, எல்லாரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன்? பெரியவன். ஆனா இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் ஏரோது அவரை தூக்கி என்ன பண்ணிடுறாரு? சிறைச்சாலையில் போட்டுடுறாரு. அவரே சொன்னாரு, இவர்தான் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டினாரு, என்னிலும் மேன்மையானவர்னு சொன்னாரு. இதையெல்லாம் அவர் பார்த்து இதையெல்லாம் கண்டும் கூட அவர் சிறைச்சாலையில் போன உடனே அவர் என்ன பண்றாரு? மத்தேயு இதே 11வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். தன்னுடைய சீஷர்களை போயிட்டு என்ன சொல்றாரு? வரப்போறது இவர் தானா இல்ல வேற ஒருவர் வரணுமா என்று சொல்லி. எப்படி அவனுக்கு அந்த சந்தேகம் வருது? இந்த யோவான் ஸ்நானகன் தான் உம்முடைய பாதரட்சைகளை கூட நான் அவுக்கிறதற்கு நான் பாத்திரன் ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னவர். இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில போட்ட உடனே சோர்ந்து போயிட்டார். இவர் ஏதாவது இது நம்மை காப்பாற்றிட மாட்டாரா? இவர் குருடர்களை பார்வையடை செய்கிறாரு, மரித்தோர் உயிரோடு எழுப்புறாரு, இவ்வளவு காரியங்களை செய்தவர். நம்ம இந்த சிறையிலிருந்து என்ன பண்ண முடியாது? விடுவித்திட முடியாதா? அவர் அந்த சிறையிலே போன உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சோர்வு வந்துருச்சு. அதனால என்ன பண்றாருன்னா, வரவர் இவர் தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்கணுமா, போய் கேட்டுட்டு வாங்க சொல்றேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக பழைய உடன்படிக்கையிலே எவ்வளோ வல்லமையான காரியங்களை அவர்கள் செய்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையே ஒரு நல்ல வாழ்க்கை, பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களால் வாழ முடிஞ்சதை ஒழிய, ஆனா இருதயத்திலே அவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக அவர்களால் என்ன பண்ண முடியல? வாழ்ந்துட முடியல. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்துல ஆண்டவர் இப்படி சொல்றார். மத்தேயு 5வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரத்துல 21வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மோடனே என்று சொல்லுகிறவன் ஏரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனா கோபம் கொள்ளாத வாழ்க்கை என்பது அது நல்ல வாழ்க்கை அல்ல. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு நல்ல வாழ்க்கையிலேயே நாம் அதுவே நம்ம போதும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவையில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமலேயே ஒரு விபச்சாரம் செய்யாத ஒரு வாழ்க்கையை உங்களால் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் வல்லமை வாழ்கிற
ஒரு வாழ்க்கை என்று சொல்லி எண்ணி ஏமாந்து போகிறார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நாம் வாழ்கிற எந்த சூழ்நிலையிலேயும் நாம் கோபம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். நம்மால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது. கோபம் கொள்ளாத வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்திட முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாரு? அனுப்பினார். நாம் ஏன் கடுமையான வார்த்தைகளினால திட்டுறோம்? முதல்ல கோபம், அந்த கோபம் அதிகமாகி கடுமையான வார்த்தைகளினால் என்ன பண்றோம்? சகோதரனே, நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற ஜனங்கள் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கோபப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேடணும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியாது ஆண்டவரே. நான் மனம் திரும்பணும். அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் நம்ம கோபப்படுறோம், ஆனாலும் நாம் அதை குறித்து மனம் திரும்பாதவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையே மனம் திரும்புவதன் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் தான் இந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வெறுமனுமே விபச்சாரம் செய்யாத வாழ்க்கையிலேயே நாம் வாழ்கிறோம் என்ற திருப்தியாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாமலேயே நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். நான் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தண்ணீரை திராட்சை ரசமாக்குறதுக்கு அதுல தேவனுடைய வல்லமை தேவை. திராட்சை பழத்தை கொண்டு வந்து நாமவே தயார் செய்கிறதுக்கு அதுல தேவனுடைய வல்லமை அதுக்கு தேவையில்லை. ஆனா அது நல்ல ரசம்தான், அதுவும் சுவையானது தான். ஆனால் தேவனுடைய வல்லமையிலே செய்யப்பட்டதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் தேவனுடைய வல்லமையிலே வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு முறை கூட நாம் கோபப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துடணும். கோபத்தை நாம் ஜெயிக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. நம்ம யாராவது அவமானப்படுத்தினா நம்மால அதை தாங்கிக்க முடியறதில்லை. நம்மால யாராவது கனவீனமா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மால அதெல்லாம் ஏத்துக்க முடியறதில்லை. ஆனாலும் புறம்பாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. ஆனா ஏதாவது என்னை ஒரு மதிப்பு குறைவாக பேசிட்டாலோ, யாராவது என்னை கேலி கிண்டல் செய்துட்டாலோ, இல்லை யாராவது எனக்கு விரோதமாக ஏதாவது சொல்லிட்டாலோ என்னால் அவைகளெல்லாம் என்ன பண்ற முடியல, என்னால ஏத்துக்க முடியறதில்லை, அதெல்லாம் தாங்கிக்க முடியறதில்லை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு உள்ளான வல்லமை இல்லை. நமக்கு உள்ளான வல்லமை இருந்தால் நம்ம இவற்றையெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்மை ஒரு காலம் சோர்ந்து போக்க செய்திட முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு காலம் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு நம்மை வழிநடத்திட முடியாது. ஆகவே அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு, நாம் நாம் கோபப்பட்டு நாம் கோபம் முதல்ல நாம் அதை சரி செய்யணும். நாம் அதை சரி செய்ய கூட நீ போடக்கூடாது அப்படின்றார். நம் கோபத்தை ஜெயிக்கிறது ஒரு காரியம். ஆனா போட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளினாலே நாம் பேசிட்டு வந்து நாம் என்ன பண்ணோம்? அன்னைக்கு போடுறோம். இந்த இடத்துல நாம் அதற்கு கீழாக நாம் வாசித்து பார்த்தா 23வது வசனத்துல, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையண்டு என்று அங்கே நினைவு கூறாய். ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு, நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட, வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்ட, சண்டை போட்டுட்ட. ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு போடுறது முதல்ல போய் என்ன பண்ணுமா? ஒப்புரவாகணும். அதற்கு நம்ம பார்க்கிறோம், அங்கே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வச்சுட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை என்ன பண்ணு? செலுத்து. நாம் சண்டை போடுறோம், அதை குறித்து நாம் மனம் திரும்ப மாட்டேன்றோம். நாம் இப்படி மனம் திரும்பாத பட்சத்துல நாம் எப்படி கோபத்தை நாம் ஜெயிக்கிறது? நாம் மனம் திரும்பணும், விசுவாசம் வேணும் நமக்கு. நாம் இந்த இடத்துல
இங்கே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கெல்லாம் இதற்குள்ளாக அந்த மின்சாரத்தினுடைய ஒரு வல்லமை அதில் பாய்ந்து செல்லாத பட்சத்திலே இவைகளெல்லாம் என்ன பண்ண முடியாது, எரிந்து பிரகாசிக்க முடியாது. நம் இந்த இந்த விளக்கெல்லாம் மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மின்சாரம் பாய்ந்து வராதபடி அந்த சுவிட்சு ஆன் பண்ணாமல் இருந்தா அது ஒரு காலம் அந்த மின்சாரத்தோடு அது இணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விளக்கு என்ன பண்ணாது, அது எரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது அது மின்சாரத்தோடு இணைக்கப்பட்ட விளக்கா இருந்தாலும் மின்சாரம் அதில் பாய்ந்து கூடாதபடிக்கு அங்கே சுவிட்சு ஆஃப்ல இருக்கிறதுனால அந்த சுவிட்சை ஆன் பண்ணாதான் அந்த மின்சாரம் என்ன பண்ண முடியும், பாய்ந்து செல்ல முடியும். அந்த மாதிரி சுவிட்சு அப்படின்றது விசுவாசிக்கணும். விசுவாசம் தானே அந்த சூழ்ச்சி. நாம் மனம் திரும்பணும், நாம் ஒப்புரவாகணும், நாம் மன்னிப்பு கேட்கணும், அதற்கு பிறகு நம்ம காணிக்கை செலுத்தணும். ஆனால் நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக நாம் கோபத்தை ஜெயிக்கும்படி தேவன் நமக்கு என்ன பண்ண முடியும், உதவி செஞ்சிட முடியும். விசுவாசம் வேணும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது தான் அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கில் அந்த மின்சாரம் என்ன பண்ணுது, பாய்ந்து அந்த வல்லமையினாலே அந்த விளக்கு என்ன பண்ணுது, பிரகாசமாய் எரிந்து பிரகாசிக்குது. நாம் கூட எனக்கு அன்பான உள்ளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னைக்கோ ஒரு நாளில் நான் மனம் திரும்பிட்டேன். நாம் அப்படி இருந்தால் ஒரு காலம் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை நாம் எட்டி பிடிக்க முடியாது. நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னா நாம் மனம் திரும்பணும். நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கொலை செய்யாதிருப்பாயாக. இது பிரமாணத்துக்கு கீழாக கொலை செய்யாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடிஞ்சது. ஆனால் கோபம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான் அந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடியும். அதே போலதான் இதுவும் 27வது வசனம், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லி நாம் என்றோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றவங்க இந்த பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற அந்த வாழ்க்கையின் தரத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ்கிற வாழ்க்கையின் தரத்தோடு என்ன பண்றாங்க, சமமாக்கிடுறாங்க. நாம் அப்படி சமமாக்க கூடாது. அந்த வாழ்க்கையின் தரம் இந்த இடத்துல இருக்குன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ்கிற வாழ்க்கையின் தரம் அதை காட்டிலும் மேலான இடத்துல இருக்கு. அதற்கு என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவியானவர் பழைய உடன்படிக்கையின் கீழாக என்ன பண்ணல, அருளப்படலை. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவர்களால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நாம் அப்படி இல்லை. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்திருக்கிறார். நாம் விசுவாசத்தால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றதெல்லாம் புதிய உடன்படிக்கை கீழாக வாழ்கிற ஜனங்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இது சொல்லப்பட்டது. இது பூர்வத்தாருக்குன்னா பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த ஜனங்களுக்கு, பழைய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு, அவர்களுக்கு நீ உபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இங்கே நாம் கண்களில் கூட நாம் ஸ்திரியை என்ன பண்ணக்கூடாது, இச்சையோடு நாம் பார்க்க கூடாது. நம்முடைய பார்வை கூட கண்கள் எப்படி இருக்கணும், சுத்தமா ஒரு பார்வையா இருக்கணும். நாம் ஒரு ஸ்திரியை பார்க்கிறது ஒரு சுத்தமான ஒரு பார்வையாக அது இருக்கணும். கண்கள்ல ஒரு இச்சிக்கிற ஒரு பார்வையோடு நமக்கு இருந்தாலே நாம் என்ன பண்ணிட்டோம், உபச்சாரம் செய்து. சகோதரனே, இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நாம் எத்தனையோ முறை இந்த கண்களினாலே இச்சிக்கிறோம். பிற ஸ்திரீகளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ தரம் நம்ம இந்த கண்களினாலே இச்சிக்கிறோம். ஆனாலும் அவற்றை குறித்து நாம் மனம் திரும்ப மாட்டேன்றோம். அவற்றை குறித்து நேர்மையற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, என்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியல ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனை விசுவாசிப்பது இல்லை. விசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, நான் இச்சிக்கிறேன்,
நான் தேவனிடத்துல வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியும். ஆண்டவரே, நான் மனம் திரும்ப முடியும். ஏன்னா தேவன் என்னை என்ன பண்றாரு? நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் எனக்கு தேவன் என்னை நேசிக்கிறார்னு மட்டும் நான் விசுவாசித்தால் நான் இந்த இச்சையிலிருந்து நான் விடுதலையாக முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கணும். தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன பண்ண முடியும்? இந்த கண்களினாலே இச்சிக்காத ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். நம்முடைய பார்வை ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது ஒரு சுத்தமான ஒரு பார்வையோடு கூட நாம் என்ன பண்ண முடியும்? நாம் பார்க்க முடியும். மற்றவங்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் பார்த்துட முடியும். எனக்கு அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்திலே வல்லமை இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாது? இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் வாழ்ந்துட முடியும். நமக்கு தெரியும் தாவீதை குறித்து. தாவீது பராக்கிரமசாலியாகிய கோலியாத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் வீழ்த்திட்டான். அந்த ஒரு வல்லமையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பத்சேபாலை பார்த்து ஈச்சித்து இந்த பத்சேபால் இடத்துல அவன் தோற்று போயிட்டான். அந்த வல்லமையை அவனுக்கு, அந்த இருதயத்தில் அந்த வல்லமை அவனுக்கு இல்லை. தேவன் இடத்துல அவன் மீண்டுமாய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டான். மனம் வருந்தினான். தேவன் அவரை மன்னித்தார். அவன் நேர்மையாய் தேவனிடத்திற்கு வந்து அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் என்ன பண்ணிட்டேன்? உச்சாரம் செஞ்சுட்டேன், நான் இச்சித்துட்டேன். அவர்கள் இச்சித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் அந்த இச்சையை மேற்கொள்ளும்படியான ஒரு வல்லமையை அவர்கள் என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியும். சிம்சோனை கூட நாம் பார்க்கிறோம். சிம்சோன் தேவனுடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின போது அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தான்? ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கீழ்ச்சி ரெண்டா போட்டு. ஆனால் தெளிலான்ற ஒரு ஸ்திரீயே இடத்துல அவன் தோற்று போய்விட்டான். அவளை ஈச்சித்து தோற்று. எனக்கு அன்பானவர்களே, இவைகளெல்லாம் மிகுந்த வலிமையான பாவங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பதோ, கொலை செய்யாதிருப்பதோ, இவைகளெல்லாம் சாதாரணமாக உங்களுடைய பலத்திலேயே நீங்கள் அவைகளெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட முடியும். நம்முடைய சொந்த பலத்திலேயே நாம் அவைகளெல்லாம் நாம் வாழ்ந்துட முடியும். எத்தனையோ ஆண்டவரால் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். நாம் இந்த வாழ்க்கையை நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ்கிற வாழ்க்கையோடு கூட என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு நாம் சமமாக்கிடக்கூடாது. நமக்கு எவ்வளவு காலங்கள் பிடித்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்றது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சித்தம். இதுதான். நாம் விபச்சாரம் செய்யாத வாழ்க்கை வாழ்வது அது பூர்வத்தாருக்கு தேவன் வைத்திருந்த காரியம். பிரமாணத்துக்கு கீழாக தேவன் வைத்திருந்த காரியம். நமக்கு தேவனுடைய சித்தம் என்ன? கண்களிலேயே கூட நாம் என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்காத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து. நாம் விசுவாசம் வேணும் சகோதரனே. நமக்கு விசுவாசம் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல், ஆண்டவரே உம்மாலே அல்லாமல் என்னால் இந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது? வாழ்ந்துட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இப்படிதான் ஆண்டவரை தேடினார். ஆண்டவரே, நான் என்னுடைய கண்களினாலே நான் இச்சிக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை விடுதலையாக்கணும் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியின் ஜீவனாகிய ஆவியின் பிரமாணம் என்னை என்ன பண்ணிச்சு? விடுதலையாக்கிட்டு என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் நாம் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியாது. இன்றைக்கு ஏதாவது யாராவது சொன்னா உடனே நம்மால ஏன் நாம் தாங்கிக்க முடியறதில்லை? ஒரு இழப்புகளை நம்மால் தாங்கிக்க முடியறதில்லை, ஒரு அவமானங்களை நம்மால் தாங்கிக்க முடியறதில்லை, ஒரு நிந்தைகளை நம்மால் தாங்கிக்க முடியறதில்லை. இயேசுவை பாருங்க, இந்த பூமியில இயேசுவை பாருங்க. அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார்? அவர் சோர்ந்து போனாரா? அவருக்கு எவ்வளோ அவமானங்கள், அவருக்கு எவ்வளோ நிந்தைகள், அவருக்கு விரோதமாக எவ்வளோ கனவீனமான வார்த்தைகளை அவங்க பேசினாங்க, எவ்வளோ காரியங்கள். ஆனாலும் அவர் என்ன பண்ணல? சபிக்கல. அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை நேசித்தார், அவர்களை மன்னித்தார்.
எப்படி அவரால் முடிஞ்சது? அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். சகோதரனே, அவருக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையைத்தான் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னேன். அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரைத்தான் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அருளி செய்திருக்கிறார். நாமும் கூட நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக தீமை பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள், நம்ம எல்லாரையும் நாம் மன்னித்திட முடியும், எல்லாரையும் நாம் நேசித்திட முடியும். நாம் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களை நாம் ஆசீர்வதிச்சிட முடியும். நாம் அவர்களை சபிக்காமல் நாம் ஆசீர்வதிச்சிட முடியும். காரணம், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை அருளி இருப்பதனால் நம்மால் அப்படி செஞ்சிட முடியும். நம்முடைய சொந்த பலத்திலே நாம் அப்படி செஞ்சிட முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் அப்படி இருக்கணும். நாம் அப்படி எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் இல்லாத பட்சத்தில் நாம் எப்படி தேவனுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி நாம் காத்திருக்க முடியும்? வேதத்தில் மத்திய 25வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 10 கன்னிகைகள் குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்லப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட தீவட்டி இருந்தது, அவரிடத்துல எண்ணெய் இருந்துச்சு. எப்பொழுதுமே அந்த தீவட்டி எரிந்து பிரகாசிக்கும்படியாய் அவர்களுக்கு கூடவே பாத்திரத்தில் என்ன வச்சிருந்தாங்க? எண்ணெயை வச்சிருந்தாங்க. ஆனா புத்தி இல்லாத ஒரு 5 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு தீவட்டி இருந்துச்சு, ஆனா எண்ணெய் இல்லை. மணவாளனை வரவேற்கிறதுக்காக போனவங்க, மணவாளன் வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு, இவங்க கிட்ட எண்ணெய் இல்லை. எனக்கு அன்பானுள்ளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பரம எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறது. நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்மை தேவன் என்ன சொல்றாரு? பரம எருசலேமாகிய பரிசுத்த நகரம். தேவனுக்காக இந்த பூமியில தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற அவருடைய மனவாட்டிகள் ஆகிய ஜனங்களை அங்க என்ன சொல்லி எழுதப்பட்டிருக்குது? பரிசுத்த நகரம். அன்பான சகோதரனே, நாம் எப்படி இந்த பூமியிலே தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி அவருக்கு நாம் காத்திருக்கிறது? பரிசுத்தமாய் நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு இந்த பூமியில் எப்படி அவருடைய வருகை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கு? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு வேணும். அதைத்தான் அந்த எண்ணெய் என்று சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால், நமக்கு தீவட்டி எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன இருக்கணும்? நமக்கு கூடவே பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லும்போது அதனுடைய பிரதானமான அடையாளம் வல்லமை. இதை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியமானதல்ல. நமக்கு நாம் கரங்களை தட்டலாம், நாம் உற்சாகமாக இருக்கலாம், இவைகளெல்லாம் நமக்கு பிரதானமான அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பிரதானமான ஒரு அடையாளம் வல்லமை. இருதயத்திலே இச்சையை மேற்கொண்டு வாழ்ந்திரும்படியான ஒரு வல்லமை, கோபத்தை மேற்கொண்டு வாழ்ந்திரும்படியான ஒரு வல்லமை, அவமானங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் எந்த காரியங்களை நம்மை சோர்ந்து போகாம செய்யும்படியான ஒரு வல்லமை. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது
இந்த பூமியிலே தேவனுக்கென்று நாம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் என்ன பண்ண முடியும்? நாம் இருந்துட முடியும். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.